பிரான்சில் சமூக வீட்டு வசதி திட்டம் அதன் அடிப்படை நோக்கத்திலிருந்து விலகி செல்வதாக துறைசார் நிபுணர்கள் நீண்ட காலமாக எச்சரித்து வந்த நிலையில் தற்போது நாட்டின் ஒழுங்குமுறை ஆணையம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மிகவும் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகள் இப்போது அவர்களுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமூக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 11% அதிகரித்துள்ளது. ஆனால் மிக குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான வீடுகள் வெறும் 4% மட்டுமே உயர்ந்துள்ளன. தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி நிலவுவதை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக அதிக வாடகை கொண்ட இடைநிலை வீடுகளின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 50% வரை உயர்ந்துள்ளன. இது ஏழை மக்களுக்கான முன்னுரிமை குறைக்கப்படுவதை காட்டுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன என ஆணையத்தின் இயக்குநர் கவலை வெளியிட்டுள்ளார். வீடுகள் கட்டப்படும் இடங்களை பொறுத்தவரை அவர் திருப்தி தெரிவித்துள்ளார். தேவை அதிகமுள்ள பகுதிகளிலேயே புதிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் பழைய வீடுகள் விற்கப்படுவதாலும் அல்லது இடிக்கப்படுவதாலும் ஒட்டுமொத்த வீட்டு வசதி கையிருப்பு வளரும் வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. வாடகை விகிதங்களும் சாமானியர்களுக்கு சுமையாக மாறியுள்ளன. புதிதாக கட்டப்படும் வீடுகளில் வெறும் 3% மட்டுமே மிக குறைந்த வாடகை பிரிவில் வருகின்றன. ஆனால் இடிக்கப்படும் வீடுகளில் 36% இத்தகைய மலிவான வாடகை பிரிவை சேர்ந்தவை என்பது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது.